நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புலியா, இதுதான் விஷயமா? அதான் இல்லாம நான் அடிக்கடி சொல்றத கூட மறந்துடலானா? ஆச்சாலிகள் வாழ்க. குண்டப்பா, சிங்கத்தை சீண்டி பார்க்காத. அதுக்கப்புறம் என் உட்கறதுக்கு நீ ஆளாயிடுவ. உங்ககிட்ட தடியில் அடி வாங்குறதுக்கு ஒரு ராமா வேணும், வீட்டு வேலை செய்யறதுக்கு ராமா வேணும், உங்க வெட்டி பேச்ச ரசிச்சு கேட்கவும் ராமா வேணும். ஆனா பாராட்டுறதுக்கு என்னமோ அந்த தாத்தாச்சாரியார் வேணுமா? அந்த மனுஷன் தான் சதி பண்ணி இன்னைக்கு நான் அரசவையில இருந்து வெளியேற்றிட்டாரு. தாத்தாச்சாரியார திட்டுறத நிறுத்திட்டு முதல்ல இந்த பாதாம் பாலை குடி. இது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏற்கனவே என் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு. உடல் அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி. போயும் இவங்க கிட்ட அனவசியமா பேசுறேன் பாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் எங்க போறீங்க? அந்த பக்கம் படுக்கை அறை இருக்கு. வெளிய போற வழி இந்த பக்கம். அது எனக்கும் தெரியும். காலணிய போட்டுக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் போனேன். ஆனா அதுதான் உங்க படுக்கை அறையில இல்லையே. அப்ப வேற எங்க இருக்கு? நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கு. அது எங்க வச்சேன்னு தெரியலையே. மறந்துட்டீங்களா? நீங்க அத படுக்கை அறையில தான் வச்சீங்க. நான் அதை எடுக்க தானே அங்க போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க போலல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அங்கதான் இருக்குங்கறத நீங்க மறந்தே போயிட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு இத வச்சு இன்னும் நல்லா தெரியுது. பாத்தீங்களாமா? ஐயோ, இல்லாத வியாதியை நீங்களே வர வச்சிருவீங்க போல இருக்கு. இந்த வைத்தியர் வெளியில போயிருக்கிற மாதிரி தெரியுது. யார் யாது சொன்னது நான் வெளியில போயிருக்கேன்னு? இவ்வளவு நேரம் இங்க அடியில தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது என் ஞான கண்ணால அதிசயமான மூலிகைகளை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எதை வச்சு நான் வெளியில போனேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? உங்களை காணும்னு உடனே எனக்கு அப்படி தோணுச்சு. அப்படின்னா உங்களோட கண் பார்வையில தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மருந்தை கொடுத்து பாக்குறேன். அதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு சுத்தமா போயிடும். எனக்கு எந்த கோளாறும் இல்ல. நீங்க தாராளமா என்ன நம்பலாம். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க ஐயா, வந்து அந்த ஆசனத்துல எதுக்கு? வைத்தியம் பாக்குறதுக்கு வசதியா தான். நான் நல்லா தான் இருக்கேன். அடம் பிடிக்காதீங்க, வாங்குங்க. அட வாங்க, உட்காருங்க. வேண்டாம், என்ன விட்டு. கண்ணாடி தெரியாம போட்டு கிழவனுக்கு என் கண்ணுல ஏதோ நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஒரே எரிச்சலா இருக்கு. அட அப்படித்தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க கண்ணு கோளாறு பறந்து போயிடும். என்ன கர்மம் இது? என் கண்ணுல என்னத்த ஊத்துன? எனக்கு இப்ப எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. பாத்தீங்களா? ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியல. மருந்து போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதா? அடே அறிவு கட்டவனே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படியே போய் கீழ விழுந்துருங்க குருஜி. என்ன அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கே குருஜி? என்ன நடக்குது இங்க? அவர் இந்த பக்கமா இருக்காரு. இங்க வந்து புடிங்க வாங்க. டேய் கனிமணி, நீங்க என்னடா நாளா தெரியுறீங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. டேய் முட்டாளுங்களா, அந்த வைத்தியனை புடிங்கடா. அவனை புடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். குருஜி, இது நானு. என்ன மருந்த என் கண்ணுல ஊத்தி தொலைச்ச? எனக்கு என் கண்ணுக்குள்ள ஊசியால குத்துற மாதிரி இருக்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் உங்க கண்ணை நீங்களே கசக்குங்க, பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். கசக்கி தொலைக்கிற. என்ன இது? ஏன் வாசகதவை பூட்டி வச்சிருக்க? நீங்க வெளிய போக கூடாதுன்னு தான். நீங்க வீட்டுக்கு வர வழியை மறந்துட்டா அதுக்கப்புறம் நான் உங்களை எங்க தேடுறது? சாரதா, திறவுகோல குடு. இல்ல, என்னால அதை கொடுக்க முடியாது. உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நீங்க இங்க தான் இருந்தாகணும். அடடடடா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது எல்லாம் தாத்தாச்சாரியாரோட சதி திட்டம் தான். அரசவையில இருந்து மட்டும் இல்ல, என்ன விஜயநகரத்தை விட்டே வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க கிட்ட எதையும் சொல்லாத. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ வியாதியால பாதிக்கப்பட்டிருக்க. நீ இப்ப கண்டிப்பா ஓய்வு எடுத்தேதான் ஆகணும். அடடா, எனக்கு வியாதி எல்லாம் எதுவும் இல்ல சாரதா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படி இம்சிக்கிறீங்க? அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்க, நம்மளோட திருமண நாள் என்னைக்கு? திருமண நாளா? அது அது வந்து அது இல்ல. லாமா, உன்னோட திருமண நாளுக்குள்ள உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? சாரதா,
இந்த லோகத்துல இருக்கிற பாதி புருஷன்மார்கள் அவங்க கல்யாண தேதியை மறந்துருப்பாங்க. அப்படியா? அப்போ எனக்கும் உங்க அப்பாக்கும் எப்ப கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லு பாப்போம். என்ன, உனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்த கல்யாண நாளா? அது இல்லங்க, அம்மா கேக்குறது இவங்களுக்கும் உங்க அப்பாக்கும் என்னைக்கு கல்யாணம் நடந்ததுன்னு. அத மட்டும் சொல்லிடுங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடும். எனக்கு ஞாபக மறதி தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, எனக்கு பைத்தியமும் முத்தி போயிடுச்சு. இது அதோட நிக்க போறதே இல்ல, என் மூளையும் வெடிச்சு செதற போகுது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு துக்கப்படுறதை விட நான் போய் தூங்க போறேன். அதான் எனக்கு சரியா வரும். அம்மா, அவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாருமா? எனக்கு இப்ப கண்ணு நல்லா தெரியுது. அப்படின்னா உங்க கண்ணுக்கு நாங்க 2 பேரும் நாளா தெரியல குருஜி. இதுல இருந்து தெரியுது குருஜிக்கு எல்லாமே நல்லா தெரியுதுன்னு. குருஜி குறி தவறாம சரியா கண்ணத்திலே ஒண்ணு விட்டாரு. அடைத்திருக்கலாம் குருநாதா. வைத்தியரு, நான் இப்போ சொல்ல போறத கவனமா கேட்டுக்க. மகாராஜா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நீதான் வைத்தியம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. உனக்கு தெரியும்ல? ஏன் தெரியாது? அவர் தான் எனக்கும் தகவல் அனுப்பியிருந்தாரு. அவர் வைத்தியத்துக்கு தேவையான மருந்துகளை நானும் தயாரா வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவரோட ஞாபக மறதி வியாதி பறந்து போயிடும். ஞாபக சக்தி அபாரமா வந்துடும். அப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்ப எதை பறக்க விடணும்? நீ பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கணும்னா, என்னைக்கும் அவனுக்கு ஞாபக சக்தி திரும்ப கூடாது. இப்போ இருக்கிற ஞாபக சக்தியும் அழிஞ்சு போயிடணும். இல்லைன்னா நான் உன்னை விஜயநகரத்துல இருந்து பறக்க விட்டுருவேன். இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சாகணும் வைத்தியரே. அப்படி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்னங்க? ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட பேரை கேள்விப்பட்டிருக்கியா? ஆஹா, நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரை நான் பார்த்ததுதான் இல்ல. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரை மாதிரி ஒரு துஷ்டன், துரோகி, கையால் ஆகாதவன், முடிச்சவிக்கு திருட, தீனி பண்டாரம், கஞ்ச பிசினாரி, அதோட மகா பாவியும் கூட. அப்படி ஒரு ஆள் இந்த நாட்டிலேயே யாரும் கிடையாதுங்க. வைத்தியர, அந்த மகான் வேற யாரும் இல்ல, நான் தான். ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எப்பவும் நான் ஆராய்ச்சியாவே இருந்தேன்னா வெளியில ஜனங்க பேசிக்கிறது தான் அப்படி கேள்விப்பட்டேன். நீ என்னை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ செய்யலன்னா நீ கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே உனக்கு எதிரா மாத்திடுவேன். இல்ல, இப்படி எல்லாம் மிரட்டக்கூடாது. முதல்ல நீங்க இங்க இருந்து பறந்துருங்க. கனிமணி, சொல்லுங்க குருஜி. இந்தாங்க, பிடிச்சிட்டீங்க. இதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தங்க நாணயங்கள். ஆச்சாரியாரே, உங்க வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனோட மூளையில இருந்து கடந்த 5 வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க. அப்புறமும் திரும்பி வரக்கூடாது, சரியா? ஆனா ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஒருவேளை அவர் மாற்று மருந்து எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க, அப்புறம் என் மருந்தோட வீரியத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பறந்து போன ஞாபகம்லாம் திரும்ப மண்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துருங்க. மாத்து மருந்தா? அதை நான் பாத்துக்கிறேன். வணக்கங்க. வணக்கம், வாங்க. சாரதா, சாப்பாடு எடுத்துட்டு வா. பிச்சைக்கால் வந்து காலு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. எடுத்துக்கங்க. எதை? அதான் உங்க பைய எடுத்து தரங்க. நான் மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன். மன்னிச்சிருங்கம்மா, நான் பிச்சைக்காரன் இல்ல, வைத்தியன். மகாராஜாவோட உத்தரவுப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வியாதிய பறக்க விட வந்திருக்கேன். சரி, உள்ள வாங்க. இந்த கொத்துமல்லி என்னோடது.
இது ஒரு விசேஷ மருந்து. இத பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கண்டிப்பா எப்படியாவது கொடுத்துருங்க. இப்போ என்ன நீங்க இங்க இருந்து பறந்து போறதுக்கு அனுமதி கொடுங்க. அத கொடுத்துருங்க. அட, நான் இத பிச்சை போட எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் பிச்சைக்காரர் இல்லையா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதையும் கூட பறக்க விட்டுருவேன். எழுந்துறீங்க. எதுக்கு என்ன இம்சை பண்ற? கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா? நீங்க எழுந்துக்கிட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க. எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு அம்மா கிட்ட அடி வாங்கி சாப்பிட போறீங்களா, இல்ல என்கிட்ட அன்பா வாங்கி சாப்பிட போறீங்களா? சீக்கிரம் முடிவெடுங்க. எழுந்துருங்க. உன் அழகான கையால நீ அன்போட விஷத்தை கொடுத்தா கூட நான் அதை அப்படியே சாப்பிடுவேன் சாரதா. குடு குடு. சாரதா மேல புதுசா அன்ப பொழியில இவனை பார்த்தாலே வில்லங்கமா இருக்கு. இவனோட மொழிய பாலு. இவன் மருந்த சாப்பிட மாட்டான், நீயே பாலு. நானே இப்போ மண்டையில கொட்ட போறேன் பாரு. போடா இங்க போடா. அவ்வளவுதான், சாப்பிட்டாச்சு. இனி உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி நிச்சயமா உங்களை விட்டு ஓடி போயிடும். இப்போ எப்படி இருக்குங்க? இந்நேரம் பண்டிதர் ராமகிருஷ்ணன் அந்த மருந்தை சாப்பிட்டிருப்பான். விடிஞ்சதும் இந்த தாத்தாச்சாரியாரை எதிர்த்ததுக்கான விளைவுகளை அவன் சந்திக்கத்தான் போறான். அவனோட 5 வருஷ நினைவுகள் அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் உடனடியா விஜயநகரத்தை விட்டு மறுபடியும் தெனாலி கிராமத்துக்கே போயிடுவான். இனி அவனோட தொல்லை எனக்கு இருக்கவே இருக்காது. நான் எங்க இருக்கேன்? இவ்வளவு ஆடம்பரமான வீடா? ஓஹோ! ஆனா நான் எப்படி இங்க வந்தேன்? இது கண்டிப்பா ஒரு செல்வந்தரோட வீடா தான் இருக்கணும். ஆனா எனக்கு இங்க என்ன வேலை? இந்த குண்டாப்பா இங்க எதுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான்? அவன் வீட்டுக்கு போகாம டே குண்டாப்பா, அடே குண்டப்பா, எழுந்துரு. அடே தடியா எழுந்துடுறா. அடே எப்படிடா ஒரே ராத்திரியில நீ இவ்வளவு பெரியவனா வளர்ந்த? சரி சரி வா வா, நீங்க போயிடலாம் வா. சரி வா போயிடலாம். நீ எனக்கு தூக்க வரல. ஓடி வா ஓடி வா. ஆமா, இது எந்த ஊரு? நம்ம தென்னாலி மாதிரியே தெரியலையே. அச்சச்சோ, நான் யாரோட ஆடைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன்? ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஏன் குண்டப்பா, இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? அட கிளவுலே, இவன் ஞாபகம் அழுதி அதிகமா இழுச்சுன்னு நினைக்கல. இது தெனாலி கிராமம் கிடையாது, விஜயநகரம். விஜயநகரமா? ஆனா நாம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? நாம இருக்கிறது தென்னாலியில தானே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன புரிய மாட்டேங்குது? முதல்ல தெனாலியில எப்படி வாழ்ந்தோமா அப்படிதான் விஜயநகர்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நீ எப்படி இவ்வளவு பெரியவனா வளர்ந்த? நேத்து நீ இவ்வளவுதானே இருந்த. லாமா, நம்ம தெனாலிய விட்டு விஜயநகருக்கு வந்துட்டோம். எதுக்கு? அம்மா வேற யார் வீட்லயே தூங்குறாங்களே. அச்சோ. லாமா, இது நம்மளோட வீடுதான். யோசிக்காம வீட்டுக்குள்ள வா. நீ நல்லா ஓய்வெடுத்தாகணும். வாலாமா. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். நான் உடனே தென்னாலிக்கு போயாகணும். நடந்ததெல்லாம் சாரதா கிட்ட சொல்லணும். நான் காரணம் தெரிஞ்சா அவ ரொம்ப கவலைப்படுவா. சரியா? வா போலாம். சாரதா கிட்ட தானே போகணும். ஆமாமா, இப்பவே போகணும். சரி வா, நான் கூட்டிட்டு போல. வான்னு சொல்லல. ஐயோ, சாரதாவும் இங்கதான் தூங்குறாளா? ஆனா இவ எப்படி இங்க வந்தா? அம்மா வெளியில தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சாங்கன்னா என்ன நடக்குமோ? சாரதா,
ஐயோ இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுமே. அட அப்படி என்ன பெருசா பண்ணிடுவாங்க, 2-3 அடி அடிப்பாங்க அவ்வளவுதானே. நீங்க அவங்களோட பையன் தானே. என்ன உளறிக்கிட்டு இருக்கா? ஐயோ சாரதா, சரியான நேரம் வரும்போது நாம உறவை பத்தி அம்மா கிட்ட நான் சொல்றேன். ஆனா இன்னொருத்தங்க வீட்ல இருக்கிறது ரொம்ப தப்பு. சீக்கிரம் எழுந்துரு, வா 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 வா. இது நம்மளோட வீடு தான், நீங்க தூங்குங்க. நம்மளோட வீடா? ஏய், உன் கஞ்ச பிசினாரி அப்பா எப்ப இவ்ளோ பெரிய வீட்டை கட்டினா? அனவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வீடு நம்மளோடதுங்க, உங்களோடது, நம்ம எல்லாரோடது. நீங்க 2 பேரும் என்கிட்ட விளையாடுறீங்கல்ல? இவ்ளோ பெரிய வீடு நமக்கு சொந்தமானதுங்கிறீங்க எப்படி? இல்ல 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 இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ முதல்ல கிளம்பு, நாம நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க போனாதான் எனக்கு எல்லாம் தெளிவாகும். இங்க இருந்தா மண்டை குழம்பி போகுது. வா வா, எழுந்துரு எழுந்துரு, கிளம்பு கிளம்பு. பாயாசம் பாயாசம். சாரதா எனக்காக பாயாசம் பண்ணுறதா, அதை என்கிட்ட குடுக்கறதுக்காக இங்க வந்தா. அப்படியே ஊட்டி விட்டு சோர்ந்து போயிட்டா. அதான் இங்கேயே ஓய்வெடுக்க சொல்லிட்டேன். இங்கேயே தூங்கி போயிட்டா. பைத்தியம். பாயாசமா? என்ன பாயாசம்? குண்டப்பா, இவன் ரொம்ப மோசமானவமா. மொத்த பாயாசத்தையும் குடிச்சிட்டான். அடே, அம்மாவுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும்னு தோணாதா உனக்கு? அம்மா, இவருக்கு வியாதி ரொம்ப முத்திருச்சோன்னு தோணுதுமா. ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருக்காரு. இது நம்ம வீடே இல்லைன்னு சொல்றாரு. இந்த வீடு சாரதாக்கு சொந்தம் தான். அவ எங்க போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. நீ போய் படுத்துக்க. சரி சரி, நான் படுத்துக்கிறேன். உங்க உத்தரவை நான் என்னைக்கு மீறி இருக்கேன் அம்மா. நான் போயிட்டு வரேன். கடவுளே, என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் ஒண்ணு கனவு இல்லையே. எங்க போயிட்டு இருக்க? தூங்கதா? அப்போ இந்த மெத்தையில படுத்து தூங்குங்க. சாரதாவுக்கு பக்கத்துலயா? அதான் அம்மாவே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படியாம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல தூங்குறியான்னு பார்த்த. தூங்கு. குருதேவா, குருதேவா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க குருஜி. எங்க போய் தொலைஞ்சீங்க? எதுக்காகடா 2 பேரும் இப்போ இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல பரிசு கொடுங்க. அடே பிச்சைக்கார பசங்களா, ஒரு வேலையாவது பரிசை எதிர்பார்க்காம பண்ணுங்கடா. குருஜி, இந்த செய்தியை நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களால எங்களுக்கு பரிசு கொடுக்காம இருக்கவே முடியாது. சரி சரி, சொல்லி தொலைங்க. என்னது அது? குருஜி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கடந்த 5 வருஷமா நடந்த எல்லாமே மறந்து போச்சு. இப்ப நாங்க கண்ணால பாத்துட்டு வரோம். அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? குருஜி, ஒருவேளை நாங்க சொல்றது பொய்யா இருந்ததுன்னா நீங்க எங்களை தாராளமா தூக்குல தொங்க விடலாம். தூக்குல தொங்க விடணுமா? ஆனா நாங்க பார்த்தது என்னமோ உண்மைதான். என்ன மணி, நம்ம பார்த்தோம்ல, சொல்லு. குருஜி, அந்த ராமகிருஷ்ணா குண்டப்பா கிட்ட ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டு உச்சி குளிர்ந்துருச்சு. இது பரிசு கொடுக்க வேண்டிய செய்தி தான். தாமதப்படுத்தாம கொடுத்து முடிச்சிடுங்க. கொடுக்கறேன், கண்டிப்பா கொடுக்கறேன். நிறைய ஓட்ட நாணயங்களை கொடுக்கறேன். இப்போ நான் சாதகம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க குருஜி. நாம ஒரு மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். அத பத்தி இன்னைக்கு நான் அரசவையில அறிவிக்க போறேன். மகாராஜாவுக்கு புண்ணியம் கிடைக்கும், அதோட எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். ஆனா குருஜி, ஆனா ஊனாலாம் கிடையாது. பண்டிதன் ராமகிருஷ்ணனை என் வழியில குறுக்க வராம தடுத்துட்டேன். இனி என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது. அவர் இந்த அறையில கூட இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. லாமா உள்ள தானே தூங்கிட்டு இருந்தா. உள்ள கூட பாத்துட்டு இல்ல. பூட்டு திறந்திருக்கு. ஐயோ, எங்க போயிருப்பாரு? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டிதனே ராமகிருஷ்ண மகாமந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன். நிச்சயமா குருதேவா, சொல்லுங்க.
மகாராஜா, நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்காங்க. இயற்கை பேரழிவுகள், வியாதிகள் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நாட்டை தாக்கவே இல்லை. உண்மைதான் மகாராஜா, நம்ம நாட்டை எதிர்க்கிறதுக்கு பெரிய விரோதிகள் யாரும் இல்ல. இதெல்லாம் அந்த கடவுளோட அருளால தான். அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொன்னாதான் நம்மள நல்லபடியா பாத்துக்குவாரு. என்னுடைய ஆசையும் அதுதான் குருதேவா. இப்ப சொல்லுங்க, இதுக்கு நாம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இதுக்காக நான் ஒரு மகா யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. அதுக்கான அனுமதியை வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குருதேவா, இதுக்கு அனுமதிக்கான எந்த அவசியமும் இல்ல. மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலையும் தடங்கள் உண்டாக கூடாது. சரி மகாராஜா. குருதேவா, நீங்க யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் மகாராஜா. பாத்தியா மணி, அந்த கிழவன் நினைச்சத ஒரு வழியா சாதிச்சு காட்டிட்டான். இப்ப இந்த கிழவ அரசு கஜனாவை முழுசா காலி பண்ணாம விட மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா மகா யாகத்துக்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் நான் அதுக்கு தேவையான பொருட்களோட பட்டியலை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை நான் படிக்கிறேன். நிச்சயமா படிங்க குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. இந்தாங்க படிங்க. மகாராஜா, 5000 தேங்காய், 500 பானை நெய். அடே அப்பா, இதுதான் விஜயநகரத்தோடைய அரசவையா? வணக்கம் பண்டிதரே. எனக்கா வணக்கம் செலுத்துனீங்க? ம், அப்படின்னா நீங்க என்ன கௌரவப்படுத்துனீங்களா என்ன? நிஜமாவா? அப்படின்னா நான் அரசவைக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்டிதரே. நிஜமாவா? ஆமாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பண்டிதன் ராமகிருஷ்ணனை நான் ஓய்வெடுக்க சொல்லி அனுப்புனே. அப்புறம் அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? 100 மூட்டை பாதாம் பருப்பு. மகாராஜா, கேட்டுச்சு கேட்டுச்சு. 5 தேங்காய், 5 கிண்ணத்துல நெய். மேல சொல்லுங்க குருதேவா. 5 தேங்காயா? மகாராஜா, 5 தேங்காய் இல்ல, 5000 தேங்காய்கள், அப்புறம் 5 பானை நெய். மகா யாகம் மகாராஜா. ஆமா, 5 பானை நெய். 5 பானை நெய் குருதேவா. 5 பானை பத்தாது மகாராஜா. அதாவது 500 பானைகள், 500 பானைகள் நெய். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு என்ன தெரியுமா பிரபு? நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனோட மூளையில இருந்து கடந்த 5 வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க. தெரியுமே, நல்லாவே தெரியும். உன்னை மறக்க முடியுமா? ஏன்னா நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஆச்சே. ஆனா உனக்கு நான் யாருங்கிறது தெரியுமா? நல்லா தெரியுங்க. நீங்க இந்த அரண்மனையுடைய சமையல்காரர் தானே? அதுக்காக தானே 5 பானை நெய் கேட்டீங்க, சரிதானே? 5 பானை இல்ல, 500 பானை நெய். சமயக்காரனா? நீ இப்போ சமயக்காரன் யார சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு சமயக்கார மாதிரியா தெரியுது? நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் இந்த விஜயநகரத்தோட ராஜ புரோகிதன், ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். ஐயோ, மன்னிக்கணும். வணக்கம் ராஜகுரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். அது சரி, நீ இந்த கூட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட வா பண்டித ராமகிருஷ்ணா, வா.
இவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகா சக்கரவர்த்தி சாம்ராட் கிருஷ்ணதேவராயர். வணக்கம் மகாராஜா. என்ன கூடவா அடையாளம் தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்லைங்களே, ஆனா உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணா? இங்க மகாராஜா நான் கிடையாது, அவர்தான் மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டது அப்படி. மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா குண்டா இருப்பாங்களாம், அதான் இவருன்னு நினைச்சிட்டேன். என்னோட குழப்பத்துக்கு காரணம் இதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் மகா மந்திரி. அப்படிங்களா? அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, அதான் குழப்பம். ஆனா மகாராஜா, நீங்க ரொம்ப ஒல்லியா, திடகாத்திரமா, உயரமா, ரொம்ப மன்னிக்கணும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே. நான் பல காலம் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, உங்களுக்கும் என்ன தெரியுமா? ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நானே இப்ப முதல் முறையா தான் உங்களை பாக்குறேன். ஓ, அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வரன்னா, இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவை பார்த்ததே இல்ல. என்ன முட்டாள்தனமா திரும்ப கேள்வி கேக்குறீங்க? நானே தான் சொல்றேன்ல, மகாராஜாவை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன்னு. அப்புறம் எப்படி முன்னாடியே பார்த்தது கிடையாதுன்னு கேட்க வரீங்க? பண்டித ராமகிருஷ்ணா, என்னையோட உனக்கும் இந்த விஜயநகரத்துக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிடுச்சு. மகாராஜா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா இந்த அடியை எனக்கு தர முடியுமாங்க? எங்க அம்மா சதா சர்வ காலமும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இப்ப வேலை எதுவும் இல்லையா? இல்ல மகாராஜா, நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும். அதோட நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவரோட அப்பா சரியான கஞ்சம். என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவர் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்களேன். எனக்கு சேவை செய்யற பாக்கியம் கொடுத்தீங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு சேவை செய்வேன். ஓ, அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவுக்கு சேவை பண்ணதே இல்லையா? இவர் உண்மையிலே ராஜகுரு தானா? இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, மகாராஜாவை நான் இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறேன். நான் ஒரு ஏழை பிராமணன், தென்னாலி கிராமத்திலிருந்து வந்த சாதாரண பண்டிதன். இந்த அரசவைக்குள்ள வர வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னா பாருங்க. சரி சரி, அப்படின்னா நீ மகாராஜாவுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? ஆமாங்க, கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். சின்ன வேலையா இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு தகுதியான வேலை நினைச்சா நீங்க எதை கொடுத்தாலும் நான் செய்வேன். மகாராஜா, இவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே அதை நிரூபிக்கிறேன். சரி, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செய்வியா? கண்டிப்பா குருதேவா. அப்படியா? அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, என் காலனிய சுத்தம் பண்ணு. என்ன குருதேவா, இது சொன்னது காதுல விழலையா? என் காலனிய கழட்டி சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு இங்க வேலை கொடுக்கறேன். காலனினா என்ன? எனக்கு விவரம் புரியலீங்க. இதோ என் கால்ல போட்டிருக்கேன்ல, இதத்தான் சொன்னேன். நல்லா பாரு. எங்க இருக்கு? உனக்கு கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா என்ன? இல்லங்க, தெரியுது, 2 இருக்கே. சரி, இத என்னங்க பண்ணணும்? இத கழட்டி சுத்தம் பண்ணு. அப்படியா? இத எப்படிங்க சுத்தம் பண்ணணும்? இதோட செயல் விளக்கம் என்ன? அடடா, எப்படி செய்யணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். இது காலனி, இது துணி. இத இப்படித்தான் சுத்தம் பண்ணணும். இங்க பாத்தியா, சுத்தமா ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சுதா? அடடா, பிரமாதம் குருதேவா, ரொம்ப நன்றி. காலனியை சுத்தம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ எனக்கு வேலை வாங்கி கொடுங்களேன். என்ன?
அட இப்பதானே எல்லாரும் முன்னாடி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. வேலை வாங்கி தரணுமா? நீ என் காலணிகளை சுத்தம் பண்ணவே இல்லையே. பண்ணியாச்சே. எப்போ? இப்பதான். யார் செஞ்சது? நீங்க தான். நான் பண்ணல, ஆனா உங்களை செய்ய வச்சேன்ல. காலனியை சுத்தம் பண்ண சொன்னீங்க, செய்ய வச்சுட்டேன். மணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிதர் ரொம்ப புத்திசாலியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் கையாலேயே அந்த நாத்த முடிச்ச காலனியை சுத்தம் பண்ண வச்சுட்டோம். பண்டிதனை அடிச்சுக்கவே முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன நீ முட்டாளாக்க முயற்சி பண்ணிருக்க. ஆரம்பிச்சதே நீங்க தானங்க, ஆனா உங்களால முடியல, நான் சாதிச்சுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? குருதேவா, நான் ஒரு ஏழையா இருக்கலாம், ஆனா எனக்கு சுயமரியாதை இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்த அந்த வேலையில என் கௌரவம் மட்டும் இல்ல, நான் வந்த கிராமத்தோட கௌரவமும் அடங்கி இருந்தது. யார் ஒரு சக மனிதனை தப்பா நடத்துறாங்களோ, யார் அவங்கள ஏளனமா கிண்டல் பண்றாங்களோ, அவங்க இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மகாராஜா, நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கு. என் தகுதிக்கு சின்னதா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, யோசிச்சு நிதானமா எனக்கு ஒரு தகவல் கொடுத்து விடுறீங்களா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இனிமே என்னைக்கும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க, இல்லனா விளைவுகள் கடுமையா இருக்கும். குருதேவா, இந்த பண்டிதனுடைய ஞாபக சக்தி சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அரக்கிருக்க உங்களை அதிரடியா தாக்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டான். குருதேவா, அவன் உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான்னு நினைக்கிறேன், பாத்துக்கிங்க. மகாராஜா, எனக்கு அவமானம் நடந்திருக்கு மகாராஜா. குருதேவா, நீங்க அமைதியா இருங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு கோவப்படாதீங்க. அவனோட மனநிலை சரியில்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு இப்ப தெரியல. தயவு செஞ்சு நீங்க அவன் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆகட்டும் மகாராஜா, எனக்கு புரியுது மகாராஜா. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல கோவமே படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை. அவன் மூளையோட கட்டுப்பாட்டை இழந்துட்டான் மகாராஜா. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து வெளியே அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது. அவனுக்கு விடுமுறை கொடுக்கறதுனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. விஜயநகர சரித்திரத்துல அதோட அரசவை உறுப்பினர்கள் ரொம்பவே திறமையானவங்களாவும் நிபுணர்களாவும் இருக்கணும் மகாராஜா. அப்படிப்பட்ட இடத்துல ராமகிருஷ்ணன் இருந்தா தர்பாரோட மரியாதை குறைஞ்சிரும் மகாராஜா. அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணனை நிச்சயமா வெளியேற்றியே ஆகணும் மகாராஜா. சரி குருதேவா, நான் இது விஷயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன். குருதேவா, இந்த பண்டித ராமகிருஷ்ண தாமரை தண்டுகளை சாப்பிடாத வரைக்கும் அவன் எழுந்து போன பழைய 5 வருஷ நினைவுகள் அவனுக்கு மறுபடியும் வரவே வராது. தாமரை தண்டுகளா? ஆமா குருதேவா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த வைத்தியர் கூட சொன்னானே. என்ன சொன்னாரு? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தாமரை தண்டு கிடைச்சி அத தெரியாம கூட சாப்பிட்டான்னா அப்புறம் வைத்தியர் கொடுத்த அந்த மருந்தோட தாக்கம் முழுசா அழிஞ்சு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அது கனவுலே நடக்காது. அப்புறம் எப்படிதான் நடக்கும் குருஜி? நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து போய் இந்த மொத்த விஜயநகரத்துல தாமரை தண்டுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை மொத்தமா சேகரிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. போங்க. தாமரை தண்டு கிடைக்கவே இல்லைன்னா ராமகிருஷ்ணனுக்கு எப்படி குணமாகும்? ஆனா குருதேவா, இந்த ஊர் முழுக்க போய் தாமரை தண்டுகளை தேடுறதா இருந்தா அதுக்கு கொஞ்சம் பண செலவாக இல்லையா? என்னடா மணி, நான் சொல்றது சரிதானே? ஆமா குருதேவா.
இதுல எந்த வகையான நாணயங்கள் இருக்கு குருதேவா? இதுல தங்க நாணயங்கள் இருக்கு. தங்க நாணயமா? குருதேவா, உங்க மேல சத்தியமா சொல்றோம், இந்த ஊர்ல இருக்கிற மொத்த தாமரை தண்டுகளையும் வாங்கி நாங்க அத மொத்தமா அழிச்சிடுறோம். சரிங்களா குருதேவா? நரித்தனமா யோசிக்கிறதா உங்க 2 பேருக்கும் நினைப்பா? நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்காமலேயே அழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்க கூடாது, புரிஞ்சுதா? எல்லா தாமரை தண்டுகளையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், சரியா? சரி. சரி குருதேவா, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம் குருதேவா. மண்டையில இடி விழுக. அது உடனே விழுக. மந்திரியாரே, எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனநிலையை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் பூர்ண ஆரோக்கியத்தோட இருக்க. அவன் ஏன் முன்னாடியே உங்களை மகாராஜான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்றீங்க? மகாராஜா, அது நான் உங்களை ஆறுதல் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். அது சரி. மகாராஜா, எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு வேணும்னே யாரோ மருந்தை கொடுத்து அவரோட உடல்நலம் மட்டும் இல்ல மனநலையும் பாதிக்கிற மாதிரி யாரோ கொடுத்திருக்காங்க. நீங்க வெண்டைக்காய் அல்வா. மகாராஜா, நான் உங்களுக்காக வெண்டைக்காய் அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய் அல்வாவா? மகாராஜா, அப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க. மந்திரியாரே, நீங்களும் கொஞ்சம் இத ருசி பார்த்துட்டு அப்புறம் போலாமே. அவருக்கு வெண்டைக்காய் அல்வாவை கொடு. மன்னிச்சிருங்க மகாராஜா, எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, கிளம்புங்க. இந்த கொடுமையை தனியா தான் அனுபவிக்கணும் போல இருக்கே. மகாராஜா, நானே என் கையால உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் அல்வாவை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மகாராணி திருமலம்பா, வெண்டைக்காய் ஆமா அல்வா. மகாராஜா, இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் அல்வா என்னோட புது முயற்சி. ஏன் பண்ணீங்க? என்ன? ஏன் 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 நீ இந்த மாதிரி பண்ற? உன்னுடைய இந்த அற்புதமான சமையல் திறமையை என்கிட்ட காட்டுறதோட ஏன் நிறுத்திக்கிற? உன்னுடைய திறமைய மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியணும் மகாராஜா. நான் முயற்சி கூட பண்ணி பார்த்தேன். நான் வர வழியில குருதேவர் தாத்தாச்சாரியார சந்திச்சேன். அப்படியா? அப்புறம்? ஆனா மகாராஜா, என்னோட முயற்சி வீணா போச்சு. இன்னைக்கு குருதேவர் தாத்தாச்சாரியார் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவரு விரதத்துல இருக்காராம். விரதமா? விரதம் இருக்காரா? மகாராணி திருமலம்பா, நல்ல வேளையா நீ ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு நானும் விரதம் தான். எனக்கு அதுல விருப்பமே இல்ல, ஆனா குருதேவர் வற்புறுத்தினாரு, அதனால விரதம் இருக்கேன். விரதம் தப்பிச்சு. என்ன சொன்னீங்க? தப்பிச்சிருச்சு. விரதம் முறியறதுல இருந்து தப்பிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி. ஆனா மகாராஜா, நாளைக்கு நான் உங்களுக்காக தாமரை தண்டு குழம்பு செய்ய போறேன். தாமரை தண்டா? ஆமா மகாராஜா, யார தாமரை தண்டு சாப்பிடுறாங்களோ அவங்க ஞாபக சக்தி யான் அளவுக்கு அதிகமா இருக்குமா. உங்களுக்கு தான் தெரியுமே மகாராஜா, இந்த உலகத்துல மத்த ஜீவராசிகளை விட யானைக்கு தான் அறிவு அதிகம்னு சொல்லுவாங்க. அதோட ஞாபக சக்தியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே காணோம்மா. என் அன்பு சாரதாவிற்கு. அம்மா, இங்க பாருங்கம்மா, இவர் இங்கதான் இருக்காரு. நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், ஆனா இவர் பாருங்க, இப்ப காதல் கவிதை எல்லாம் சுருட்டி என் மேல அடிக்கிறாரு. இவருக்கு என்னாச்சு தெரியலையே. காதல் கடிதமா? என்ன காதல் கடிதம்? படிச்சு காட்டணுமா? இல்லம்மா, என்னால அது முடியாது. ஏன் அன்பு சாலதா, நீ போன வாரம் வேலைக்கிழமை திருவிழாக்கு ரொம்ப அழகா வந்திருந்த. நான் வச்ச கண்ணை எழுக்கவே இல்ல. அதான் அந்த மாலை எல்லாத்தையும் சொலப்பிழுச்சு. நீ சகப்பால போட்டதுனால அது பின்னாலேயே உன்னை தொலைச்சிச்சு. நான் உங்களுக்கு அதை சொல்லணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா கார்த்திக் மாமா வந்துட்டாளு. புல்லாக்கு வாங்கணும்னு ஒரே தொந்தளவு குத்தாளு. அதனால நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் அந்த கால மாலை என்ன தெளிமா பண்ணிருப்பேன். சகப்பு நிலத்தை மட்டும் இல்ல, எந்த ஒரு நிலமும் தெரியாத மாதிரி பண்ணிருப்பேன்.
சிவப்பு புடவை, காளமாடு, திருவிழாவா? ஆ, இது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா? அம்மா, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெல்லம் கொண்டா கிராமத்துக்கு நம்ம போனோம்ல, ரொம்ப சிறப்பா நடந்தது. அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஞாபகம் இருக்கா? மொத்த கிராம ஜனங்களும் அங்கதான் இருந்தாங்க. பெரிய ராட்டினம் கூட இருந்தது, நம்ம அதுல விளையாடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு கூட சாப்பிட்டோமா? சாரதா, அப்படின்னா நம்ம லாமா முழுசா எதையும் மறக்கல. 5 வருஷம் மட்டும்தான் மறந்து போயிருக்கான். இப்பதான் புரியுது எனக்கு. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப நெளிஞ்சு பேசினாரு. நான் அவரை திட்டும் போது கூட அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்ல. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. முழுசா ஒண்ணும் மறக்கல, 5 வருஷம் மட்டும்தான் மறந்து இருக்கா. எல்லாம் ஒண்ணுதான். வரமா, இரு இரு. வந்துட்டேன். அச்சோ, இருங்க. என்ன? உன்னோட பேர் என்ன? ராமகிருஷ்ண. நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவ? என்ன கேள்வி இது? தெனாலி கிராமம் தான். என்ன வேலை செய்யற? வெட்டியா உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் சாரதாவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் சரியான பதில். அம்மா, இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல. ஒரு அம்மாவா உன் கடமையை சரியா? உடனே சாரதாவோட கஞ்சா அப்பா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியாமா? பாத்தீங்களாம்மா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி விதி விளையாடுது. என்ன? கனி, என்ன அங்க வேடிக்கை பாக்குறேன்? சும்மாதான்டா. அங்க பாரு. காய்கறிக்காரரே, உங்ககிட்ட எவ்வளவு தாமரை தண்டுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா அதுக்கு கொஞ்சம் பணத்தை நாங்க கொடுக்கறோம். என்கிட்ட தாமரை தண்டை இல்லையே, எல்லாமே தீந்து போயிடுச்சு. இது டே கனி, நாம மொத்த ஊரையும் சல்லடை போட்டாச்சு. ஆனா எங்கேயுமே அந்த தாமரை தண்டு கிடைக்கவே இல்ல. நல்ல வேலை, கிடைக்கல. சரி வா, இங்கிருந்து கிளம்பலாம். டே மண்டை நில்லுடா, தாமரை தண்டு கிடைச்சிடுச்சு. அங்க பாரு, வழியில தாமரை தண்டு ஒண்ணு கிடைக்குது. இதை எடுத்துட்டு போய் கிழவ மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம். சீக்கிரம் வா. எடுடா. எடு. நல்ல வேலை, நமக்கு ஒன்னாவது கிடைச்சது. நாம வெறும் கையோட போயிருந்தோம், அந்த கிழமை மூக்காலேயே அழுது இருப்பான். நாம யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சு காட்டலாம் வா. வணக்கம் பண்டிதரே. வணக்கம். மகாராஜா இந்த தாமரை தண்டு மூட்டைகளை உங்க வீட்டுல கொடுத்துட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதனாலதான் கொண்டு வந்திருக்கோம். அதோட இன்னொரு முக்கியமான உத்தரவு. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த தாமரை தண்டுகளை ஊட்டி விடணும். அப்பதான் ஞாபக சக்தி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போயிட்டு வரோமா? ஆமா, இவருக்கு தாமரை தண்டை ஊட்டி விடுங்க. தாமரை பூ எப்படி சேத்துல மலருமோ அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் மூளையில இருக்கிற சேத்தையும் வெளியேத்தி இனியாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க இது உதவி செய்யும். உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஏப்பா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ள எங்க போனானுங்க? தட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, நீங்க உங்க பிரசாதத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க.
மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை சிறப்பு ஆலோசகன் பதவியிலிருந்து கொஞ்ச நாளைக்கு விலக்கி வைக்கிறது தான் நல்லது. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. எழுந்திருக்க விடாத. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. கை கொண்டு வா போ. ஏய், எதுக்கு இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? எனக்கு குணமாயிடுச்சு. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்ப மாட்டோம். உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. மாட்டோம். கயிறு மாட்டோம். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் சாரதா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது, சரியா? நான் உன் மேல எப்பவும் கவனம் செலுத்தாததுனால நீ எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப, சரிதானே? அதோட அம்மாவை சாக்கா வச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிற வெறுப்பை எல்லாம் கொட்டி தீத்துடுவ. அப்புறம் இவன் இந்த குண்டப்பன், இவனை படிடான்னு சொல்றதும் ஒண்ணுதான், செவிடன் காதுல சங்கு ஊதுறதும் ஒண்ணுதான். அதனால இவனை படிக்க சொல்றதே தண்டம். அப்புறம் கடைசியா என்னுடைய அன்பு அன்னை. இவங்களை விட இவங்க கையில இருக்கிற தடிக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா லாமா, நீ முதல்ல எப்படி எல்லாத்தையும் மறந்துட்ட? நான் ஞாபக சக்தி இழக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் வைத்தியர் கொடுத்த மருந்த சாப்பிட்டேன். அத சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. அப்ப இது எல்லாமே எனக்கு எதிரான சதிதான். இதுக்கு நான் பதிலடி கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்ப முதல் கட்ட விசாரணை அந்த வைத்தியனுக்கு தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.